Bhojanam from Sri Narayana Iyer Catering Service. In the 6th decade for all occasions, contact Sai Mahal Mini Hall, 2/1566, 200 feet road, Echengadu, near Gilkatle, Chennai 117. Bhojanam Shriya Varungal Meenakshi Sundareswar Kalyana Mandapathil Bhojanam Shriya Varungal Navachitramanadu Kalyana Mandapathil Bhojanam Shriya Varungal. இந்தாங்கண்ணா. ஆஹா, பிரமாதமா இருக்கு நாராயணியர். ரொம்ப நன்றிண்ணா. எந்த குறையும் இல்லாம வந்திருக்கிறவா எல்லாம் சௌக்கியமா இருக்கு. சாய்ராமோட ஆசீர்வாதம் என்னன்னைக்கு இருக்கட்டும். பாத்தேடா, அதுதான் நம்ம நாராயணியர். ஒரு குடும்பத்துல கல்யாணம் காட்சியில நல்லா நடக்கணும்னா அதுக்கு அந்த நாராயணன் தான் துணை. அந்த கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடக்கணும்னா நம்ம நாராயணியர் தான் துணை. மங்களமான கோலத்துடன் ஆரம்பமாகிறது ஸ்ரீ நாராயண ஐயர் கேட்டரிங் சர்வீஸின் திருமண பணி. Bhojanam Shriya Varungal Meenakshi Sundareswar Kalyana Mandapathil Bhojanam Shriya. காய்கறிகளை கொண்டு அழகான வடிவமைப்புகள், வெஜிடபிள் கார்விங். Kalyana Mandapathil Bhojanam Shriya Varungal. ஆரத்தி எடுப்பதே மங்களம். அந்த ஆரத்தி தட்டுகள் ஸ்ரீ நாராயண ஐயர் கேட்டரிங் சர்வீஸால் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு மங்களம் பொங்கும் 19 வகையான ஆரத்தி தட்டுகள். பதித்த செவர்களும் பசும் பொன்தரையில் பல வர்ண கொடியினால் பதித்த கோலத்தில் நட்ட நடுவே குத்து விளக்கேற்றி தூண்கள் தோறும் தூண்டா விள. மண்டபத்தின் உள்ளே விதவிதமான ஸ்டால்கள், காஃபி ஸ்டால், அனைத்து வகையான பழங்களுடன் பிரம்மாண்டமான ஃப்ரெஷ் ஜூஸ் ஸ்டால், குழந்தைகளின் மனம் மயக்கும் பஞ்சு மிட்டாய் ஸ்டால், மணமக்களின் பெயர் பொறித்த வண்ண வண்ண பலூன்களுக்கான தனி ஸ்டால், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் பாப்கார்ன் ஸ்டால், மலர்ந்த முகத்துடன் வரவேற்கும் பெண்கள், சிறப்பான டிசைனர்கள் மூலம் மங்கையரின் மனம் மயக்கும் மெஹந்தி போட்டு விடுவது, மங்கையரின் மனம் குளிர வளையல் அணிவிப்பது, இன்றைய இளைஞர்கள் விரும்பும் லேட்டஸ்ட் டிசைன்ஸ் ஆன டாட்டூஸை கையில் வரைந்து விடுவது, மலர்கள் பறித்ததை போலவே எப்பொழுதும் இருப்பதற்கு பாதுகாப்பான பெட்டகம், மாத்து மாலை, முகூர்த்த மாலை, ரிசப்ஷன் மாலை, மாப்பிள்ளை வீட்டு சீர் வகைகள், அங்குமணி சாமான்கள், மாப்பிள்ளை வீட்டு டாய்லெட் செட், காசி யாத்திரை சாமான்கள்,
நிச்சயதார்த்த வகைராக்கள், நிச்சயதார்த்த வகைராக்களும் அதன் ஏற்பாடுகளும், கல்யாணத்துல ரொம்ப முக்கியமான அம்சம் சப்தபதி. நாராயணியர் நடத்துற கல்யாணத்துல அந்த சப்தபதி ஏற்பாட பாருங்க. சப்தபதி கட்டு சாத கூடைக்கான ஏற்பாடுகள், வகை வகையான பீடாக்கள், fruit salads, fruit salad-உடன் ice cream,
விளக்கேற்றி தூண்கள் தோறும் தூண்டா விளக்கும் சுற்றிலும் தீபங்கள் மணிகளும் அசைய பந்தி பந்தியாய் பாயை விரித்து உத்தரணியுடன் ஜலபாத்திரங்களும் கலை வாழை இலை போட்டு தப்பாமலிடம் பண்ணி போஜனம் செய்ய வாருங்கள். மும்மூர்த்திகளுடன் முனிவர்கள் தேவர்கள் யட்ச கிண்ணர் கந்தர்வர்களும் மற்றதிக்கு பாலர்கள் சூழ அந்தணர்களும் முன்பந்தியிலே அணி அணியாக அவரவரிடத்தில் அழகாயிருந்தார் அகல்ய திரௌபதி சீதை தாரை மண்டோதரியுடன் பந்தடித்தார் போல் பட்டுகள் கட்டி கெஜ்ஜை மெட்டிகள் கிளி கிளுங்கவே. பாத்தீங்களா, இந்த நாராயண ஐயருடைய கேட்டரிங் சர்வீஸை தான் சொன்னேன். ருசியான சுவையான சுக போஜனத்துக்கு நம்ம நாராயண ஐயர் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க 2 பேரும் கல்யாண பந்தலுக்குள்ள நுழையிறதுல இருந்து கட்டுச்சாதம் கட்டிக்கிட்டு போற வரைக்கும் எல்லாத்தையும் கச்சிதமா செய்வாரு நம்ம நாராயண ஐயர். ரிசப்ஷனுக்கு தேவையான பன்னீர் சொம்பிலிருந்து தாம்பூலம் மற்றும் அனைத்து பொருட்களும். கல்யாண மண்டபமா கோயிலான்னு பிரமிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம நாராயணருடைய கல்யாண மண்டப அலங்காரம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் பாருங்க. நாராயணையுடைய கல்யாண சேவை அனுபவிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஐயர் கேட்டரிங் ஒரு எங்களோட இந்துஜா ஃபவுண்ட்ரிஸ்க்கு கிட்டத்தட்ட 2 வாட்டி கேட்டரிங் பண்ணியிருக்காரு. 2 வாட்டியும் ரொம்ப நல்லா பலதரப்பட்ட விசேஷங்களுக்கும் திருமணங்களுக்கும் நல்ல பொருட்களை வாங்கி தரமான பொருட்களை வாங்கி நல்லா சமையல் செய்து ஒரு திருப்தியான சாப்பாடாக பண்ணி கொடுக்குறாரு. நாங்கள் இந்த கம்பெனி சார்பாக நாங்கள் இனிமேல் எந்த ஃபியூச்சர் ப்ரோக்ராமும் நாராயணர் கேட்டரிங்க்கு கொடுக்குறோம். அதே சமயத்தில் பொதுமக்களுக்கும் இவர் நல்ல ஒரு சேவையை செய்கிறார். இவர் ஒரு சிறந்த சாய்பாபா பக்தர். இவரோட டீம் ஒரு நல்ல சர்வீஸ் மோட்டிவோடு ஒர்க் பண்ணுறாங்க. இதுதான் முக்கியம். எந்த திருமண வைபவத்துக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் சாப்பாடு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அதில் பண்ணுற சர்வீஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ்ன்னு பேர். ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். சார் நாராயண ஐயர் கேட்டரிங்னா அவங்க அப்பா காலத்துலேருந்து இது இன்னைக்கு வந்தது இல்லை. அது ஒரு 75 வருஷம் பாரம்பரியம் உள்ள ஒரு இது. அதனால தான் எல்லாம் நம்பி அந்த காலத்துலேருந்து அவங்க ஃபாதர் காலத்துலேருந்து எல்லாருக்கும் பழக்கமாக இருந்து எங்கள் வீட்டில் சாதாரண காது குத்துனாலும் சரி நாராயண ஐயர்கிட்ட சொல்லிட்டோமா கூப்பிட்டு நம்ம வேலை முடிஞ்சுது. இனி அந்த கவலை இல்லை. அது பாட்டுக்கு ஓடினு இருக்கோம். நாங்கள் பாட்டுக்கு நிம்மதி அடுத்த வேலையில் பார்த்தா போகிறோம். ஃபங்க்ஷனில் மொத்தத்தையும் அவரே எடுத்து போட்டு எல்லாம் செஞ்சு கடைசியில் கிளம்புறவரில் இருந்து கல்யாண வாசல்லேருந்து உள்ளவரிலும் பார்த்து அவரோட சொந்த டெக்கரேஷன் இதுக்கெல்லாம் சார்ஜ் போடுவீங்களான்னு சார் இதெல்லாம் என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் செய்யணும். அது கிட்டத்தட்ட ஒரு சாய்பாபா கோயில் மாதிரியே ஃப்ரண்ட்டில் மாற்றி வச்சிருவார். அது மாதிரி வரவங்க பூரா உள்ளே நுழையும் போது ஒரு கோயிலுக்குள்ளே நுழையிற மாதிரி அந்த அமைப்பை கொடுத்து என் டாக்டரோடைய ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சி பார்க்காத அதில் திடீர்னு பார்த்தா என்னென்னமோ இது இப்போ இங்கேருந்து ஒரு ½ ஒரு தடவை ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் என்ன அப்பான்னாக்கா அதெல்லாம் வரட்ட சார் வந்ததை நம்ம திடீர்னு மதுரையிலேருந்து ஜிகிர்தண்டாங்கிறாரு, கரும்பு ஜூஸுங்கிறாரு,
கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் கல்லிருங்கிறாரு, கேப்பே கொடுக்கல. இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்ட். நாங்கள் அவர்கிட்ட சொல்லாதது, அவரும் அதுக்காக எங்கள்கிட்ட ஒன்றும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் போடாது. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக இருக்கணும், அந்த யாருக்கு செய்கிறோம் அவங்களோட இது என்ன, பேக்ரவுண்ட் என்ன, அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கு வர கெஸ்ட்டுக்கு வந்து என்னெல்லாம் கொடுத்தா கௌரவமாக இருக்கும்னு பார்த்து செய்யக்கூடிய பர்சனாலிட்டி. வர கெஸ்ட்டுங்களை மனசில் வச்சுன்னு செய்வார். இந்த பார்ட்டி முடிஞ்ச உடனே இவர்கிட்ட பேமெண்ட் வருமா, இவர்கிட்ட எவ்வளோ எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கலாம், எவ்வளோ அந்த மைண்ட் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் வரலாம் இவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குமா இந்த ஃபேமிலிக்கு நம்ம செய்கிறதுனால. அதனால தான் அவரை வந்து திரும்ப 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 கல்யாணம்னு பேசினா நாராயண ஐயர் கேட்ரிங் டேட் அவைலபிளாக இருக்கான்னு பார்க்குற அளவுக்கு நாங்கள்லாம் அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு அட்டாச்சாக இருக்கிறதுக்கு அதுதான் மெயினான ரீசன். அவருக்கு கொண்டு வர டீம் ஒர்க்கும் அனாவசியமாக உள்ளே அதை பண்ணாங்க, கல்யாணம் ஃபங்க்ஷனில் வந்து அப்படி பிஹேவ் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு இன்வால்வ்டாக இருக்கும் அவருடைய டெடிகேட். வந்து உட்காந்து முடிகிற வரல கம்ப்ளீட்டாக இருந்து கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் அடுத்து இங்கேருந்து நான் எங்கள் வெளியூருக்கு கொண்டு போய் என்னுடைய மச்சினனோட குழந்தை ஆயுஷம் வந்து திருப்பத்தூருக்குலாம் இங்கே அதையும் முன்னாடியே வந்து ஒரு டீமோட போய் சர்வே பண்ணி இடம் மண்டபம் என்னென்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அதையும் பண்ணி அந்த ஊர்லேயும் பார்த்தாக்கா அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் அங்கே கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால. அந்தளவுக்கு ஒரு டெடிகேட்டடு கேட்டரர்ஸ் சார். அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப வருஷத்து பழக்கம், ஃபேமிலி ஃப்ரெண்டு. அதே மாதிரி ரொம்ப நல்லா பண்ணி தருவார். எல்லா பக்ஷணத்துலேருந்து பார்த்தேன்னா அவ்வளோ அருமையாக ரொம்ப சீரும் சிறப்பமாக சூப்பராக பண்ணி தருவார். அதே மாதிரி மனுஷாலோட கலந்து பழகிறது, இந்த வேலையில் இருக்கிறவா எல்லாருமே வந்து இந்த சிடுன்னு இல்லாமல் பரமாறுறது வந்து எப்படி பரமாறுறோன்னு நல்லா சிரிச்ச முகத்தோட பரமாறி என்ன வேணும் கடை ஒரு ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அழுத்துக்காமல் இது பண்ணாமல் நல்லா சூப்பராக ஆத்து மனுஷனாக இருந்து பண்ணி தருவார். கல்யாணங்கள்ன்றது மட்டும் இல்லை, எங்கள் லயன்ஸ் கிளப் ஃபங்க்ஷன்லலாம் கொண்டு போய் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். லயன்ஸ் கிளப் ஃபங்க்ஷனில் போனீங்கன்னாலும் அந்த ஃபங்க்ஷன் லயன்ஸ் கிளப்ஸா, இதுக்கு இவங்களுக்கு வர கெஸ்ட்டுங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும், கல்யாணத்துக்கு இருந்தால் எப்படி பிடிக்குன்னு பார்க்குறாரு. அது மாதிரி லயன்ஸ் கிளப்ஸ் ஃபங்க்ஷனா, இதுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும், வேறு மாதிரி எங்கள் அசோசியேஷன் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஃபங்க்ஷன்ஸா, ஏன்னா பலதரப்பட்டவங்கள சாப்பிடுவாங்க, அவங்க அத்தனை பேரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இவரே ஒரு ஐடியா பண்ணி அதெல்லாமும் எங்கள் லயன்ஸ் கிளப்பில் அத்தனை ஃபங்க்ஷன்ஸும் நான் இவரை கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன். அத்தனை ஃபங்க்ஷன்ஸ்லேயும் ஹி ஏர்ன்ட் மீ வெரி குட் நேம். அதனால் அது வந்து அந்த அளவில் ஒரு இன்வால்வ்டு கேட்டரர்ஸ் தான் அவங்க டெடிகேட்டட் தான், அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. இந்த பாலாஜி மகான் லட்சுமிகாண்டான மாளிகையில் இந்த மேனேஜராக உட்காந்துருக்கிறேன். நாராயண ஐயர் கிட்டத்தட்ட 2007 தெரியும். ஒரு ஆஸ்தான இது மாதிரி மண்டபத்தில் இப்போ சமையல் செய்கிற மாதிரி